ட்ரைலர் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? ட்ரைலர்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ப்ரோ. சீரியஸ்லி வந்து சூப்பராக இருக்குது. ஒரு ஹைப் வச்சதுக்கு ஒர்த்தானது மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது நிறைய பேர் ரீமேக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது பார்த்தோன்னா ஒரு 50% ரீமேக் வச்சுட்டு 40% வந்து பார்த்தோன்னா அவர் ஒரு வினோத் சாரே ஒரு கதை பண்ணியிருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அது ட்ரைலரில் பார்த்தாவே நல்லா தெரியுது. ஸோ ட்ரைலர் கட்ஸுமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஷார்ப்னஸ்ஸான ஒரு ரைட்டிங்காக பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா தான் ரீமேக் படத்துலையுமே இந்த டெக்னிக் எடுத்தாலும் ஸோ நமக்கே தெரியும் வினோத் சார் வந்து இதுக்கு முந்தைய படம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நேர்கொண்ட பார்வையும் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் படத்தோட ரீமேக் தான். ஸோ அதுலேயே எப்படி பண்ணியிருப்பாருன்னு தெரியும். ஸோ அவ்வளோ ஷார்ப்னஸ் அவ்வளோ ரைட்டிங்ஸ் வந்து பார்த்தோன்னா சூப்பராக பண்ணக்கூடிய ஆள் தான் நம்ம வினோத் சார். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரிஜினல் படத்தோட ரீமேக்கே வந்து பார்த்தோன்னா என்ன கதைன்னு தெரியும். அது இவரோட ஸ்டைலில் பண்ணும்போது வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து இருக்குது, எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஜனநாயகன் ட்ரெய்லர் வந்து உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. 2 minutes 52 seconds வந்திருக்கு. இதில் வந்து 2 விஷயம் வந்து நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். என்னென்னா கமர்ஷியலாக இது எப்படி இருக்க போகுது, அதேமாரி ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து பகவந்த் கேசரியோட ரீமேக் அப்படின்றது, அதையும் வந்து இந்த ட்ரெய்லரில் எப்படி காமிக்க போகிறாங்க அப்படின்றது. ஏன்னா நிறைய பேர் இது ஒரு கான்ட்ரவர்சியாக பேசிகிட்டு இருந்தாங்க, கேலி கிண்டலாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இது எந்த வகையில் வந்து இந்த ட்ரெய்லரை வந்து அழகாக காமிக்க போகிறாங்க அப்படின்றது ரொம்பவே வந்து சூப்பராக காமிச்சிருந்தாங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இது பகவந்த் கேசரி ரீமேக் அப்படின்றது அஃபிஷியலாக அவங்க ஆல்ரெடி வந்து ரைட்ஸ் வந்து வாங்கிட்டாங்க. என்னுடைய தாட்ஸ் படி பார்த்தா ஒரு 50% வந்து பகவந்த் கேசரி, ஐ மீன் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பகவந்த் கேசரி மாதிரியும், இல்லை செகண்ட் ஆஃப் வந்து இவங்க வேறு ஏதாவது கதையில் சேஞ்சஸ் பண்ணி இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து கதையை வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்றது வந்து என்னோட தோணுது. ரீசன் ஏன்னா கில்லி படம், இதுக்கு முன்னாடி கில்லி படமே வந்து ரீமேக் படம் தான். மகேஷ் பாபு அவர்கள் நடித்த வந்து ஒக்கடு மூவி, அதுவே வந்து 100% வந்து அது வந்து அப்படியே தமிழில் வந்து ரீமேக் பண்ணலை. நம்ம தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு 40% to 50% வந்து அந்த படத்தில் வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் வந்து இந்த படத்தில் இருக்கும் அப்படின்றது என்னுடைய வந்து ஒப்பீனியன். தளபதி அவரோட ட்ரெய்லர் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? ஜனநாயகன் ட்ரெய்லர் வேற லெவலில் இருக்குது. நம்ம பகவத் கேசரி ரீமேக் ரைட்ஸ் எப்பயோ வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ அதோட வினோத் வந்து வேற மாதிரி ஒரு குக் பண்ணி வச்சிருக்காரு. நம்ம பகவத் கேசரி அப்படியே பார்க்க போகிறதில்ல. வினோத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அந்த ஸ்டைலில் வந்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி பிங்க்னு ஒரு படம் எடுத்தார்ல, அது பிங்க்கை வந்து தான் நேர்கொண்ட பார்வைன்னு எடுத்தார். அது அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி எடுத்திருந்தார். நோ மீன்ஸ் நோ அந்த மாதிரி கொண்டு வந்து பண்ணார். பட் இந்த தடவை வந்து நம்ம தளபதி வச்சு ஒன்று பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் குக் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் அந்த படத்துக்கோசரம் வெயிட் பண்ணுறேன். ட்ரைலர் கட் வந்து இந்த இதில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே இப்போ விஜய் படத்துக்கெலாம் பண்ணவர் தான் இதுக்கும் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ட்ரைலர் கட்டோட அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த மியூசிக் ஒர்க்லாம் இந்த ட்ரைலருக்கு வந்து நம்ம அடுத்தடுத்த சீன்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய அரசியல் டைலாக்கு, சட்டியர் டைலாக்லாம் நிறையா வருது. பார்க்கலாம், நிறைய பேர் எதிர்த்துட்டு தான் இருக்காங்க ட்ரைலருக்கு. நான் இனிமேட் பராசக்தி தான் போய் பார்க்க போகிறேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட்டு நான் ஜனநாயகத்துக்கு தான் வெயிட் பண்ணுறேன். பிடிச்ச டைலாக் என்ன ப்ரோ? நிறைய டைலாக் இருக்கு. ஐ ஆம் வெயிட்டிங்னு அவரோட ட்ரெண்டிங் டைலாக் ஒன்று இருக்கும். அதை வந்து ஐ எம் கம்மிங் சொல்லிட்டு அரசியலுக்கும் சொல்கிறாரு, எல்லாத்துக்குமே ஒரு அரசியலுக்கு ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு மாதிரி பார்க்கலாம். நிறைய டைலாக் வந்து நமக்கு இதில் படத்தில் கேட்சாக தான் இருக்கேன். நம்ம என்ன மக்களுக்கு சேவை செய்ய வாங்கினான்னா கொள்ளடிக்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கும் நிறைய டைலாக் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம சர்க்காருக்கு அப்புறமேட்டு ஒரு அரசியல் படமாக பார்க்கணுன்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம மெர்சலில் ஆடியோ லான்ச்சில் எப்படி பேசினாரோ அதே தடவை இந்த ஆடியோ லான்ச்சில் அப்படி பேசியிருக்காரு. அதனால் ஓவராலாக வெயிட்டிங்கில் இருக்கிறேன். லிஸ்ட்டில் இந்த படம் வருமா? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வர்றதுக்கு தடுக்கிறதுக்கு தான் பராசக்தின்னு ஒரு தீய சக்தி இறக்கி விட்ருக்காங்க. அந்த தீய சக்தியை அந்த பராசக்தி பிடிக்கும் தான். பட் அவர் சுதா கொங்கரா சிவகார்த்திகேயன்லாம் பிடிக்கும் தான். பட் ஆனால் தளபதியோட மோதிரத்துக்கெலாம் நாங்கள் விட மாட்டோம். அதான் பிடிச்ச டைலாக் வந்து நான் ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி தான் என்னோட மைண்ட் செட்லேயும் இருந்துச்சு. ஆஃப்டர் கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் வந்து அரசியலுக்கு நீங்கள் கால் எடுத்து வச்சுருக்கீங்க, சினிமாவுக்கு நீங்கள் மறுபடியும் வராதிங்க அப்படின்றத ஆல்ரெடி என்னோட ஒப்பீனியனாக வந்து நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் அவருமே வந்து சொல்லியிருக்காரு, திரும்பி போகிற ஐடியாவே இல்லை அப்படின்றது. அந்த டைலாக் வந்து ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த டைலாக்கு தேட்டரில் ரொம்பவே வந்து பிளாஸ்ட் ஆகும் அப்படின்றது நான் சொல்லியிருக்கேன். ஆளுங்கட்சி எப்படி இருந்தது? சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் விஜய் சார் பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க. பயங்கரமாக இருக்கு, மாசாவை காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி
லியோ ட்ரைலர் பார்த்து பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. அதுக்கு மேலே இருக்கு இந்த ட்ரைலரு. அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்காங்க. 3 நிமிஷம் கிட்ட வருது ட்ரைலரு. போனதே தெரில, வித்தின் செகண்டில் போன மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்குது. அவர் கொடியில் இருக்குல்ல அந்த யானை, அந்த சிம்பிள், அப்புறம் வந்து கடைசியாக சாட்டை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒரு டைலாக் பேசுறது, அவர் அரசியலுக்கு வந்த புதுசில் எல்லாரும் திட்டினாங்கல்ல, அதுக்கு வந்து நான் திரும்பி போவேன்னு நினைக்கிறேன், ஐ எம் கம்மிங் சொல்கிறது, இப்படி நிறையா பொலிட்டிக்கல் வசனம்லாம் இருக்குது. கண்டிப்பாக ட்ரைலர் கட்லேயே இவ்வளோ இருக்குன்னா படத்தில் நினச்சி பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்கும் அப்படிங்க. அதெல்லாம் ட்ரைலர் வந்து என்கேஜிங்காக கொண்டு போனது வந்து யாருக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லணும்னா அனிருத் அவர்கள். அவருடைய மியூசிக் வந்து இந்த ட்ரைலர் வந்து கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் சலுப்பு தட்டாமல் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு அட்லி காம்பினேஷன், விஜய் அட்லி காம்பினேஷன் பார்த்தா எப்படி இருந்துச்சோ, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அப்புறம் ஏஆர் முருகதாஸ் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சோ அந்த காம்பினேஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. பிடிச்ச ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஒரு மெர்சல் மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து விஜய் அட்லி காம்பினேஷன் எப்படி இருந்துச்சோ, விஜய் ஏஆர் முருகதாஸ் காம்பினேஷன் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி அதை வந்து ரொம்பவே வந்து டிஸாட்டிஸ்ஃபைட் பண்ணாமல் சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற மாதிரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. தேட்டர்லேயே வந்து நல்ல என்கேஜிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். படம் வந்து 3 hours 6 minutes அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக அது வந்து 3 hours கிடையாது. படம் வந்து 2.25 மணி நேரம். அடிஷ்னலாக ஒரு 20 minutes வந்து விஜய் அவர்கள் பற்றி, ப்ரீவியஸ் மூவி பற்றி கொஞ்சம் ஜாலியாகவோ கொஞ்சம் எமோஷனல் கலந்து அதுவும் ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் இருக்கும் அப்படின்றத வந்து வினோத் அவர்கள் வந்து ஆடியோ லான்ச்லேயே வந்து சொல்லிட்டாரு. ட்ரைலர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒவ்வொரு ஃப்ரேமே தளபதியை சூப்பராக காட்டியிருக்காங்க. மமிதா பைஜும் அதில் சூப்பராக அழகாக இருக்காங்க. சின்ன சின்ன அந்த 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி, அப்பா பொண்ணு கெமிஸ்ட்ரிலாம் சூப்பராக இருந்தது. அனிருத் பிஜிஎம் அதெல்லாம் வந்து ட்ரைலர் கட்டில் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. ட்ரைலர் வந்து அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் வந்து டக்குன்னு போயிடுச்சு. நல்லா மசாலா படமாக இருக்குது. இந்த பொங்கலுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்டாக இருக்கும். கடைசியாக ஃபேமிலியை வந்து எல்லா ஃபேமிலியும் படம் தேட்டருக்கு போகாதீங்க கூட அந்த படத்தில் வர போவாங்க. கடைசியாக தேட்டருக்கு போகிறவங்க கூட லேடிஸ் அந்த பெரியவங்க கூட அந்த படத்துக்கு போவாங்க நான் நம்புகிறேன். படம் வந்து பகவத் கேசரி ரீமேக்னு சொல்றாங்க. ட்ரைலர்ல பார்க்கும்போது எப்படி இருக்கு? நான் அந்த படம் பார்த்ததில்ல, ஆனால் அதை கம்பேரிசன் ஷார்ட்ஸில் போடுறாங்க. அதை பார்க்கும்போது தான் அது மாதிரி தான் இருக்குது. பட் விஜய் சார் எப்பயுமே ரீமேக் படம் தான் வந்து கை கொடுக்கும். ரீமேக் இருந்தாலும் இவர் ஸ்டைலுக்குன்னு ஒன்று இருக்குது. கில்லி என்னதான் ரீமேக்காக இருந்தாலும் நம்ம ரீலீஸே பயங்கர ஹைப்பாக இருந்துச்சுல்ல பார்த்த படமே. அது நம்ம விஜய்க்கு வந்து எடுத்த படமே எடுத்தாலும் அவர் ஸ்டைலில் எடுத்தால் அது பயங்கரமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஜனநாயகன் இருக்கும். அரசியல் தளபதி விஜய் சீரியஸ்லி சொல்கிறேங்க, மனுஷன் 58 கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா 51 வயசுன்னு சொன்னால் நம்ப முடியுமாங்க? சீரியஸ்லி அவ்வளோ வந்து பார்த்தோன்னா யங்கஸ்ட் லுக்காக சூப்பராக இருக்கிறாருங்க. சீரியஸ்லி இப்போ இந்த படம் வந்து பார்த்தோன்னா இத்தக்கிட்ட வயசாயிடுச்சு அப்படின்ற ஒரு பாணிலே தெரியல. இந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா மமிதா பைஜுக்கே அப்பான்னு சொல்கிறதே என்னால் நம்ப முடியல அப்படின்றத உண்மை. அதை வந்து பார்த்தோன்னா மனுஷன் இன்னுமே ஆக்டிவாக அவ்வளோ ஒரு எம் லுக்கா சாம் லுக்கா அப்படி இருக்கிறாருங்க ட்ரைலரில். உங்களுக்கு பிடிச்ச டைலாக் என்ன? நிறைய டைலாக் வருது வசனம். நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரே டைலாக் தாங்க, அதாவது கம்மிங்கிறது தாங்க. சீரியஸ்லி பிளாஸ்ட்டுங்க. அதுதான் இன்டர்வல் சீனாக இருந்துச்சு அப்படின்னா தேட்டரே பிளாஸ்ட்டு தான். இப்போ அவர் கடைசி படம் அது நினச்சி வருத்தம் இருக்கா? தயவுசெய்து அதை மட்டும் ஞாபகப்படுத்தாதீங்க. தயவுசெய்து விட்டாதனால இப்போ மைக்கில் பேசிகிட்டு இருக்கிறேன், விட்டு அழுதுறக்கிது போகிறேன். சீரியஸ்லி சொல்கிறேன், கடைசி படம் தான். ஆனால் வந்து ஒரு பக்கம் சந்தோஷமாகவே இருந்தாலும் நிறைய துக்கத்தோட தான் வந்து பார்த்தோன்னா இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஷோ போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சீரியஸ்லி கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஜனநாயகன் தான். மறுபடியும் கண்டிப்பாக பராசக்தியும் பார்ப்பேன். சுதா கங்காரா ஃபேவரட் டேரக்டரும் கூட. அப்படிங்கும் போது ஜனநாயகன் தான் ஃபஸ்ட்டு. இந்த பொங்கல் ஜனநாயகன் விஜய் சாருக்காக. அதே மாதிரி இந்த 2026 அவரோட அரசியல் பயணமும் நல்லபடியாக தொடங்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. 2 தலைகன் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒன்று தலை, இன்னொன்று விஜய். 2 பேருமே இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. தளபதி அப்பப்போ கொஞ்சம் ஒரு 2-3 படம் நடித்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். லியோ 2 கொடுத்துருங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறமேட்டு படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் நடிக்கிறாங்க, நீங்கள் நடிக்கிறதுல என்ன தப்புன்னு எனக்கு யோசிச்சு. தேங்க்யூ.